நமக்கு நேரம் அப்படி இருக்குங்க. தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க. முடியலையே, வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிக்கிற பார்வதி. பார்வதி, நான் என்ன பண்றதுமா? ஹேய், மல்லிகாவை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பொய் சத்தியம் பண்ண வச்சேன்னு சொல்றாங்க பார்வதி. நான் அப்படி செய்வேனா? நீ சொல்லு, நான் அப்படி செய்யக்கூடிய ஆளா? கோயில நம்ம மல்லிகா சத்தியம் பண்ணத அப்படியே நான் நம்பினேன். என் பொண்ணு உத்தமே நிரூபிச்சிட்டாலேன்னு கர்வத்துல என் தலை 2 அடி ஒசந்து நின்னுச்சுமா. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் என்ன கேட்கிற கேள்வியை பார்த்து தலை குனிஞ்சு நிக்கிறமா. என்னால தலையை நிமித்தி யாரையும் பார்க்க முடியல. விடுங்க மாமா, இதெல்லாம் சின்ன விஷயம்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். அதுக்காக இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறது எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு மாமா. அழாம எப்படிமா இருக்க முடியும்? என் பொண்ணு என் புள்ள 2 பிள்ளைங்களை பெற்ற அந்த 2 பேரையுமே குற்றவாளின்னு சொல்லி உள்ள தள்ளிட்டாங்களம்மா. நான் என்னத்த பண்ணுவேன் சொல்லு? என்ன செய்வேன்? போதுங்க, நீங்க போன்ல சொன்னப்பவே நான் அழுது ஓஞ்சிட்டேன். திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. முடியல, என்னால தாங்க முடியலம்மா, தாங்க முடியல. நம்ம 2 பிள்ளைகளை பத்தி என் காதுல கேட்கிற மாதிரி எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? பேசுறவங்க பேசிட்டு போட்டும் மாமா, அத நினைச்சு கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? என்னம்மா செய்ய முடியும்? மேல மேல அவமானப்பட்டு போதை தவிர வேற என்ன முடியும் சொல்லு? ஏம்மா, வேற எதுவும் முடிகிற மாதிரி எனக்கு தோணலையேம்மா. அப்படி இல்ல மாமா, கண்டிப்பா அப்படிலாம் இல்ல. இந்த கோர்ட்ல மல்லிகா குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா ஃபைனல் இதுதான அர்த்தம் இல்ல. நம்ம மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணுவோம். கண்டிப்பா மல்லிகாவை வெளியே எடுப்போம் மாமா. அதுக்குள்ள மல்லிகா மனசை மாத்தி அவளை நல்ல விதமா பேச வைக்க முயற்சி பண்ணணும் மாமா. மனசு வச்சா நடக்காதது எதுவும் இல்ல மாமா. சரி, நல்ல வார்த்தையை தான் சொல்றேன், கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா என்னால அப்படியே ஏத்துக்க முடியலையேம்மா. பார்வதி, இனிமே எப்படிம்மா இந்த ஊர் ஜனங்க முகத்துல நான் முழிக்க முடியும்? இனிமே யாருன்னு மதிப்பாங்க சொல்லு? மாமா, மல்லிகா வாழ வேண்டிய பொண்ணு. மாப்பிள்ள அவளுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நீங்க இப்படி மனசு விடுறது நல்லா இல்ல மாமா. ஏமாடி, நீ சொல்ற வார்த்தை எனக்கு அருள் வாக்கு மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு ஆசைப்படக்கூட என்னால முடியலம்மா. ஆசைப்படக்கூட முடியல. எல்லாமே முடிஞ்சு போய் உலகமே சூனியமாயிட்ட மாதிரி இருக்குமா. ஏம்மா, ஒன்னு சொல்றேன் பார்வதி, மாப்பிள்ள மல்லிகா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவ கோர்ட்ல என்ன தெரியுமா சொன்னா? நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு போயிட்டாமா. மாப்பிள்ள மனசு எவ்வளவோ மனசு கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த மனசு கஷ்டத்தை தாங்காம விஷத்தை குடிக்கிறதுக்காக ஓடினாருமா. நான் போய் அவரை தடுத்து அந்த பாட்டில தூக்கி போட்டு அவரை பிடிச்சி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மாவும் மாமாவும் வந்து அவரை அப்படியே கூட்டிட்டு போயிட்டாருமா. நம்ம மல்லிகாவால அவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரும் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பாத்தியா? பாவம் நம்ம மாப்பிள்ள மல்லிகாவை நம்பி மோசம் போயிட்டோன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி நம்புறதுக்கு என்னமா இருக்கு சொல்லு? இன்னும் முழுக்க ஆகல மாமா, இனிமே தான் ஆக போகுது. உங்களை மேல அனுப்பி பரலோகத்து வாசல்ல கையேந்த வைக்க போறேன். அப்ப இந்த குடும்பம் தவிக்கும் பாருங்க. சூனியன்னா என்னன்னு அப்ப விளங்க உங்க எல்லாருக்கும்.
காயத்ரி, அம்மாடி காயத்ரி. அப்பா வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மாமா, ராமையா அப்பா வந்திருக்காரு. வந்துட்டமா. உட்காருங்கப்பா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். வாங்கிக்க. ஐயோ எதுக்குப்பா இதெல்லாம்? வாங்க, முதல்ல உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்ல எப்படி இருக்காங்க? வீரா எப்படி இருக்காப்ல? ஆண்டவன் புண்ணியத்துல எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கோம்யா. நம்ம ஊர்ல திருவிழா வருது. அதான் காயத்ரிய ஒரு 4 நாள் ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். திருவிழாவா? எனக்கு கூட ஏதாவது ஒரு திருவிழாவை ஃபுல்லா இருந்து பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பா. சூர்யா இருந்திருந்தா அவரையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். சூர்யா எங்க போயிட்டாருமா? ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிருக்காருப்பா. வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும். அப்ப நீ மட்டும் கிளம்பி வா, ஊருக்கு போவோம். திருவிழாவை பார்த்த மாதிரியும் ஆச்சு, ஊரை எல்லாம் நல்லா சுத்தி பார்த்த மாதிரியும் ஆச்சு. ஏமா, நீ ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? வந்தீன்னா உனக்கும் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. தாராளமா போயிட்டோமா. உனக்கும் இந்த 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு போர் அடிச்சிருக்கோம். இந்த திருவிழாவுக்கு போயிட்டு வந்தா ஒரு சின்ன சேஞ்சா இருக்கும்ல. போயிட்டு வாமா. தேங்க்ஸ் மாமா. அப்பா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அம்மா, நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிடுற. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இருந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. என் வேலையெல்லாம் போட்டதுபடி விட்டுட்டு வந்துட்டேம்மா. அதான் திருவிழா விஷயத்த சொல்லி உன்னை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேம்மா. நீயா? காயத்ரி, என்னம்மா நடக்குதுங்க? இவ்வளவு எதுக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? அடிச்சு துரத்த வேண்டியதானே? இது பாருங்க, நாக்க கொஞ்சம் அடக்கி பேசுங்க. இவ இந்த வீட்டு மருமக, அது உங்களுக்கு தெரியும்ல? ஏமா, பழைய கதையை தூசி தட்டி புது கதையை எடுத்து சொல்ல பாக்குறீங்க? இவ இந்த வீட்டு மருமக தான், அது எனக்கும் தெரியும். ஆனா இவ அடிச்ச கூத்தெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா? அந்த முத்தையாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு ஜெயிலுக்கு போனதுக்கே இவதான் காரணமா இருந்திருக்கா. நீங்க என்னடான்னா இவளை கூப்பிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு மருமக மண்ணாங்கட்டின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த வீட்ல ஏன் எதிரில இப்படி எல்லாம் பேசுறது கூடாது. இவ எந்த தப்பும் பண்ணல. முத்தையா பண்ண தப்புக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதெல்லாம் தெரியும்ல. போதும் போங்க. ஜிம்ல ட்ரெயினை நல்லா வச்சு செஞ்சிருக்கான் போலயே, நடக்க முடியாம வரானே. நம்ம பாடியெல்லாம் ஆக்ஷன் பாடி கிடையாது, ரொமான்ஸ் பாடி. நமக்கு இந்த ஜிம்மிங்கு ஜாகிங்கு இதெல்லாம் ஒத்து வராது. நமக்கு ஒத்து வர விஷயமே வேற. என்ன சார் அது? டயட். இத ஒவ்வொருத்தங்க கிட்டயும் நிரூபிச்சு காட்டணும்னு எங்களுக்கு அவசியம் ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா நீங்க பேசுறது? ஐயா, ஏன் உங்க சம்சாரம் இப்படி எல்லாம் பேசுறாங்க? அப்பா வேணாம்ப்பா, தயவு செஞ்சு விட்டுடுங்க. சுப்பு இங்க ஒரு வாரம் இருந்துட்டு போறதுக்காக வந்திருக்கா. சூர்யா ஊர்ல இல்லாத டைம்ங்கிறதுனால அத்தையும் மாமாவும் ஒரு வாரம் குழந்தையோட இருக்கணும்னு இதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. மத்தபடி ஆர்கியூ பண்றதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லப்பா. என்னம்மா நீயும் இப்படி பேசுற? அராஜகமாவுல இருக்கு. எவ்வளவு பாடுபட்டு உங்க அண்ணிய ஜெயில இருந்து காப்பாத்திருப்ப, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. உன்னையும் சூர்யாவையும் ஒரு இடத்துல கூட முன்னேற விடாம தடுத்து அந்த முத்தையா எவ்வளவு முட்டுக்கட்ட போட்டிருப்பான். எல்லாத்தையும் மீறி உன் அண்ணிய நீ வெளியில எடுத்திருக்க. அத நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இவளை கூப்பிட்டு நடு வீட்டுல வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அப்படிதான். நீங்க வேணும்னா காயத்ரி தூக்கி வச்சு கொண்டாடுங்க, எனக்கு அத பத்திலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு சுப்பு தான் முக்கியம்.
இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு ஒண்ணு பெத்து கொடுத்தது இவதான். இவளுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு? இவளுக்கு இல்லாத முக்கியத்துவம் வேற யாருக்கு கொடுப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இத பாருங்கம்மா, நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குமா? ஐயா, நீங்க உங்க சம்சாரத்தை கண்டிக்க மாட்டீங்களா? நீங்க ஏன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரா என்கிட்ட பேசுங்க. உங்களை யாரு உள்ள விட்டது? உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? போங்க, முதல்ல வெளில போங்க. அத்தை, என்ன ஆளை சேர்த்து வச்சுக்கிட்டு மிரட்ட பாக்குறியா? என் புள்ள ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த ஆளை வர வச்சு சுபுவை வெளியில அனுப்பணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கியா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இத பாரு, இந்த வீட்ல நீ வேணும்னா இல்லாம இருக்கலாம். சுபுவை வெளியில போ சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இங்க பாருங்கம்மா, வேண்டாம். உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அது எல்லாம் நீங்களே கெடுத்துக்காதீங்க. யோ, உன் மரியாதையை யார் கேட்டாங்க? முதல்ல வெளியில போன்னு சொன்னல, வந்துட்டாங்க பெருசா. என்ன எங்களுக்கு என்ன ரத்த உறவா, தெரிஞ்சவங்களா, வேண்டப்பட்டவங்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லல்ல. எங்க இருந்தோ வந்தீங்க, ஒட்டு நீ மாதிரி ஓட்டுக்கிட்டீங்க. இப்ப எங்க குடும்ப விவகாரத்துல தலையிடுறீங்க. அப்பா வேண்டாம்ப்பா. இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அது இந்த வீட்டோட முடியறது தான் நல்லது. சூர்யா ஊர்ல இல்லாத நேரத்துல தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்கப்பா. என்ன நடிக்கிறியா? யார்கிட்ட நாடகம் போட்டுட்டு இருக்க? நீ வெளியில போடு. கோமதி, கொஞ்சம் அமைதியா இருமா. இவங்க தப்பா எதுவும் கேட்கல. அதே சமயம் நீ சொல்ல வந்ததை வேற விதமாவும் நல்ல விதமாவும் சொல்லிருக்கலாம். தேவையில்லாம இங்க இப்படி சூடான வார்த்தை பேசுறதுக்கு என்ன அவசியம்? நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. ஏங்க, நம்ம மருமக நம்ம வீட்ல வந்து உட்கார்றதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் நம்ம டிக்கெட் வாங்கணுமா? யார் போட்டு சட்டம் இதெல்லாம்? அப்படியெல்லாம் யாரும் சொல்லவே இல்ல. இவ ஏன் இங்க வந்தான்னு தான் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி சுப்பு நம்ம வீட்ல இல்ல. இப்ப திடீர்னு இருக்கான்னா என்ன காரணம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? இதெல்லாம் அவசியமே இல்லங்க. இவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தெரியணும்? இவங்களுக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம்? ரோட்ல போற வரவங்க எல்லாம் கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒரு தலையெழுத்து கிடையாது. உங்க ரெண்டு பேரும் வெளியில போக சொன்னல, போங்க வெளியில. அப்பா மன்னிச்சிருங்கப்பா. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னி கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததும் நான் சொல்லிட்டு போலன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்கப்பா, நம்ம போலாம். காயத்ரி, நில்லுமா, நான் வரமாட்டேன். சூர்யாவுக்கு முதல்ல போன போடுமா. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாம நான் இங்க இருந்து வரமாட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? வெளியில போங்கன்னு சொன்னல. நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க. ஆனா இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. ரெண்டு பேரும் வெளில போங்க. இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே அனுப்பணும்னு தானே நீ இங்க வந்த. நீ வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. இப்ப சந்தோஷமா? இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காது. இன்னைக்கு சொல்றேன் சுப்பு, நல்லா கேட்டுக்கோ. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அம்மா, காயத்ரி, வாமா காயத்ரி. எப்படி இருக்க காயத்ரி? என்னாச்சுமா? எதுக்கு வந்தது வராதமா அழற? இங்க பாரு, அம்மா பாரு. என்னம்மா
எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? விடுமா, 2 நிமிஷம் அழுகட்டும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஐயோ, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏமா, உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உன் அத்தை உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா? அம்மா, அவளை இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுங்க. அந்த வீட்ல இப்போதைக்கு நிலவரம் சரியில்லை, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னங்கய்யா சொல்றீங்க? மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சா? மறுபடியும் அதேதாம்மா நடந்திருக்கு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறேன், அந்த சுப்பு குழந்தைய வச்சுக்கிட்டு எதிரில் வந்து நிக்கிறா. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுமா. இவ எதுக்கு இங்க வந்தான்னு அந்த அம்மா கிட்ட கேட்டா, இவளும் இந்த வீட்டு மருமக தானே, இவளுக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டுல வேற யாருக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. அட கடவுளே, சம்மந்தியம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அம்மா வேண்டாம்மா, தயவு செஞ்சு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ராமையா அப்பா அவங்க ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்காக என்ன கூட்டிட்டு போறதா சொன்னாரு. 4 நாள் அங்க போய் இருந்துட்டு வந்தா கொஞ்சம் சேஞ்சா இருக்குமேன்னு மனசுல பட்டுச்சு. மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேம்மா. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்திருக்கேன். காயத்ரி, காயத்ரி, என்ன? அவளை விடுங்கம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். என்ன நடந்துச்சுங்கய்யா? சுப்பு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாளா? ஆமாம்மா, சுப்பு மறுபடியும் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த வீட்டுல தான் வந்து உட்கார்ந்துருக்கா. என்னடா விவகாரம்னு பார்த்தா, மாப்பிள்ளை ஏதோ அவசரமா ஆபீஸ் வேலைன்னு வெளியூர் போயிருக்காரா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவ அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. குழந்தைன்னு ஒரு காரணத்தை காட்டி காயத்ரியோட அத்தையும் மாமாவும் அவளை வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் பேர புள்ளைங்கிற பாசம் இருக்கத்தானே செய்யும். நல்லா இருக்கே கதை. அதுக்காக அந்த கொலகாரிய வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்களா? அதைத்தாம நானும் கேட்டேன். எப்படி இவளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கலான்னு கேட்டதுக்கு அந்த அம்மா என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? அவளுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கும் கிடையாதான். அவளை எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாரையுமே வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றாங்க. என்ன? ஒரு வார்த்தை எனக்கு சப்போர்ட் பண்ணி காயத்ரி பேசுனதுக்காக காயத்ரியை சேர்த்து வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. ஏமா, நான் கேக்குறேன், அந்த அம்மாவுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நினைச்சு ஒரு பேச்சு பேசுறாங்க, நினைச்சு ஒவ்வொரு பக்கம் சாயறாங்க. என்ன கேரக்டர்னே புரிஞ்சுக்க முடியலமா. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்கய்யா. நான் இப்பவே போய் என்னன்னு கேக்குறேன். வேண்டாமா, இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலையில நீங்க அங்க போறது நல்லது இல்ல. எப்படிங்க விட முடியும்? இல்ல எப்படி விட முடியும்னு கேக்குறேன். நான் கேக்குற கேள்வியில அந்த அம்மா நாக்க புடுங்கிட்டு சாகணும். இல்லன்னா காயத்ரி கூப்பிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும். இது 2ல ஒண்ணு நடந்தாகணுங்க. நான் சும்மா விட மாட்டேன். நீங்க வாங்க போலாம். நீங்க போங்க, தாராளமா கேளுங்க, நான் இங்கேயே இருக்கேன். ஆனா ஒண்ணுமா, நம்ம பொண்ணோட வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமா பேசுங்க. என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க கிளம்பணும்? நல்லா இருக்கே நீங்க கேக்குறது. இன்னைக்கு அமாவாசை, அத கூட மறந்துட்டீங்களா? அமாவாசையா? ஏங்க, இன்னைக்கு அமாவாசைன்னு சொல்றேன். இப்படி பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்?
எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. காலங்காலமா அமாவாசைக்கு கருப்புசாமிக்கு பூஜை போட்டதுக்கு இப்படி ஒரு பலனை கொடுத்துட்டாரே பார்வதி. இனிமே பூஜை பண்ணி என்ன ஆக போகுது? நான் போகல. என்னங்க இப்படி பேசுறீங்க? நடந்தது ஒரு துக்கம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நம்ம கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம செய்யாம இருக்க முடியுமா? என்னால முடியல பார்வதி. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாது. 4 தெருவு தாண்டி போகணும்னா அந்த கோயிலுக்கு போற வழியில பாக்குறவன் போற வர்றவன்லாம் ஏதாவது கேள்வி கேட்பான். என்னால பதில் சொல்ல முடியல பார்வதி, பதில் சொல்ல முடியாது. சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே